நெக்ஸ்ட் வந்து NATP நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1998. ஸோ இது இது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதோட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் யார் கொடுத்துருப்பாங்கன்னா வேர்ல்டு பேங்க். ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரோட அசிஸ்டன்ஸ் கீழே பண்ணுவாங்கன்னா மேனேஜ் ஹைதராபாத் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட அசிஸ்டன்ஸ் கீழே இது பண்ணியிருப்பாங்க. இது ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல பார்த்தீங்கன்னா 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. லைக் 7 ஸ்டேட்ஸ்ல மொத்தமாக எடுத்து 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அந்த 7 ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, பஞ்சாப். மேக்ஸிமம் இவங்க இந்த 5 இயர் பீரியட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட மேஜரா வந்து 2 விஷயம் தான். NATP வந்து கான்சென்ட்ரேட் பண்ற 2 வந்து என்னன்னா, ஒன்னு வந்து ரிசர்ச், இன்னொன்று வந்து எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ். அந்த ரிசர்ச் காம்பனன்ட் NATP கீழ இருக்கிறது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ICAR. உங்களுக்கே தெரியும் ICAR கீழ டிஃப்ரெண்ட் SAUs, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், KVKs எல்லாமே கவர் ஆகும். ஸோ அங்க ரிசர்ச்ங்கிறது ICAR மேஜரா இது பண்ணிப்பாங்க. எக்ஸ்டென்ஷன் காம்பனன்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன் தான் வந்து அவங்க எடுத்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுலயே வந்து NATP கீழே வந்து அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஏஜென்சிஸ் யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒரு SAUs கீழேயோ இல்ல வந்து தனியா டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும். அது போக மேனேஜ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து NATP செல், ஒவ்வொரு ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் வந்து NATP செல்ஸ் இருக்கும். சமிட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. அப்புறம் ஆத்மாஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து உங்களுக்கு ஆத்மா ஏஜென்சிஸ்ல இது பண்ணியிருப்பாங்க. மேஜரா NATP ஆன அப்ஜெக்டிவ்ஸ்னு கேட்டீங்க அப்படின்னா டெக்னாலஜிஸை வந்து ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கணும் ஃபார்மர்ஸ் கிட்ட. அது போக வந்து லொகேஷன் ஸ்பெசிபிக் டெக்னாலஜிஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதும், சஸ்டைனபிலிட்டி அந்த டெக்னாலஜி டெவலப் பண்றது மட்டும் இல்லாம அது சஸ்டைனபிள் டெக்னாலஜியா வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இதுல மேஜரா வந்து பாத்தீங்கன்னா லிங்கேஜ் அப்படிங்கிறது REF அப்படின்னு சொல்லுவோம். R அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச், E அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன், Fங்கிறது ஃபார்மர்ஸ். ஸோ இந்த லிங்கேஜ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது போக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது போக இப்போ நம்ம இவ்வளோ டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சிஸ் மட்டும் இல்லாம நிறைய கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூடயும் அவங்க வந்து கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறது இவங்க யாரெல்லாம் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், அது போக வந்து பப்ளிக் செக்டர்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்சிஸ், ICAR ஆகட்டும், SAO ஆகட்டும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே சேர்ந்து பண்றதுனால இங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓவரால் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியை வந்து ரீவைட்டலைஸ் பண்ணிட்டு அந்த டெக்னாலஜி ப்ராப்பரா அசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கறத NATPயோட அப்ஜெக்டிவா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து SFDA ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1969ல RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமிட்டிக்கு சேர்மனா இருக்க பர்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடப்பையா அப்படிங்கிறவரு. இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1971 to 72 இந்த பீரியட்ல வந்து இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் SFDA வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஸ்பான்சர்ட் பை போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும். இதுல சப்சிடி எவ்வளவு % வரைக்கும் உங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 25% வந்து நான் ட்ரைபல் ஃபார்மர்ஸ்க்கும், 50% வந்து ட்ரைபல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இதுல மேஜரா SFDA தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம கண்ட்ரிலேயே ப்ராப்பரான லிங்கேஜ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், போத் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மூணுக்கான ப்ராப்பர் லிங்கேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து SFDA தான். லேட்டரா இது பாத்தீங்கன்னா IRDP கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து மர்ஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் MFAL அப்படிங்கிறது மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் தான். இது வந்து SFDA கூடயே ஸ்டார்ட் ஆன ப்ரோக்ராம் தான். இங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான். இவங்க மார்ஜினல் ஃபார்மர்ஸ் லேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்றது யாரா இருப்பாங்கன்னா அப் டு 2.5 ஏக்கர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான். ஸோ அவங்கள மட்டும்தான் இதுல ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணுவாங்க. இங்க எந்த மாதிரியான இது அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்டிவ், அதாவது இதுல வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம அனிமல் ஹஸ்பண்டரி, ஹார்டிகல்ச்சர், அலைட் செக்டர்ஸும் இதுல வந்து இன்வால்வ் ஆகும். இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து 40 டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க சப்சிடி பாத்தீங்கன்னா 33.3% வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க. மேஜரா என்ன அப்படின்னா இந்த 2 ஸ்கீமுக்குமே பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரொடக்டிவா உங்களோட என்ன சொல்றது இருக்க லேண்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ண வைக்கிறதாகட்டும், அது போக அவங்களுக்கான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப சப்சிடிஸ் மூலமாவும் பாதி கொடுத்துட்டு மீதி வந்து லோன் மூலமாவும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபார்மர்ஸ் வந்து செக்யூர் பண்றாங்க, லைக் லோன்ஸ் இருக்கு, நீங்க கல்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லோன்ஸ் மேக்ஸிமம் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமா டிஸ்பர்ஸ் பண்ணிருப்பாங்க. அது போக இவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இந்த சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், மற்ற இன்புட்ஸ்க்கான ப்ராப்பர் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 ஸ்கீம், அதாவது SFDAலயும் சரி MFLலயும் கொடுத்துருப்பாங்க.
நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் பாத்தீங்கன்னா NADP நேஷனல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RKVY. ரெண்டு, அதாவது NADPயும் RKVயும் சேம் தான். RKVங்கிறது ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 2007 to 8. இது வந்து 2017 அப்ப ரீநேம் பண்ணிட்டாங்க ராஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ரீமுனரேட்டிவ் அப்ரோச்சஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் ரீஜெனுவேஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்கீமோட இப்ப கரண்ட் நேம். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எதுக்காக இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர்ல 4% வந்து ஆனுவல் growth ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்பான்சர் பண்ற ரேஷியோ பாத்தீங்கன்னா 60:40. இது வந்து நார்மல் பிளெயின் ஏரியாஸ்க்கு. இதே ஹில்லி ரீஜன்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து 90:10. அதாவது 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடுவாங்க. இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து DAP அப்படின்னா என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் வந்து டெவலப் பண்ணுவாங்க. இது எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் வந்து ஃபார்முலேட் பண்ணணும். இதுல வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷரிஸ், மத்த ஏதாவது மைனர் லைக் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், ரூரல் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், லைக் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி மொத்தமா இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான்ல வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸை வந்து கிளஸ்டர் மோட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண, அதாவது கிளஸ்டர் அப்படிங்கிறது குரூப்பா லைக் அவங்களோட பார்ட்டிசிபேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காகவும், ஈல்டு கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்போ சொல்லியிருப்பாங்க ஒரு டெக்னாலஜி இவ்வளோ இது போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ஈல்டு வரணுங்கிறது இருக்கு. சப்போஸ் ஃபார்மர்ஸ் ஏதாவது லேக்கா அந்த டெக்னாலஜி ப்ராப்பரா பண்ணலன்னா அந்த ஈல்டு கேப் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும், ரிட்டர்ன் வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட ஸ்கீமோட இது. இந்த RKVY கீழே வந்து ஃபோக்கஸ் ஏரியாஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. மேஜரான ஃபுட் கிராப்ஸ் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட், பேடி, கோர்ஸ் சீரியல்ஸ், மைனர் மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இதெல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காகட்டும். அது போக வந்து அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் இருக்குல்ல, மெஷினரிஸ் இருக்குல்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் சாயில் ஹெல்த் என்ஹான்ஸ் பண்ணுமோ அது ரிலேட்டடான ஒர்க்கர்ஸ் இது பண்ணிருப்பாங்க. ரெயின்ஃபெட் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை டெவலப் பண்றதுக்காகட்டும். அது போக சப்போர்ட் டு ஸ்டேட் சீட் ஃபார்ம்ஸ், ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டேட் லெவல்ல வந்து சீட் ஃபார்ம் இருக்குல்ல, விதை பண்ணைகள், அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்காகட்டும். அது போக இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரி என்டர்பிரினர்ஸ், அக்ரி கிராஜுவேட்ஸே வந்து அக்ரி கிளினிக்ஸ் வைக்கிறாங்க, இல்ல அக்ரி பிசினஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்கீம் கீழே உங்களால இது பண்ண முடியும். RKVUக்கால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரி என்டர்பிரினர்ஸ், அக்ரி கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கீம்ல அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RKVY அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அது போக இவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, இது எல்லாமே அலைட் செக்டர்ஸையும் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான மேஜர் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இல்லாம ஜென்ரலா ரூரல் டெவலப்மெண்ட் கீழே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ்ல வந்து 4 ஸ்கீம்ஸ் கவர் ஆகும். SGRY அப்படிங்கிறது சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா, PMGSY அப்படிங்கிறது பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா, DPAP ட்ரவுட் ப்ரூன் ஏரியா ப்ரோக்ராம், கபாட் அப்படிங்கிறது வந்து கவுன்சில் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரூரல் டெக்னாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து SGRY. இது எப்போ லான்ச் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 25th September 2001 அப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இது எந்த ஸ்கீமோட மர்ஜ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா JGSY-ES ரெண்டும் மர்ஜ் ஆன ஸ்கீம் தான் SGRY அப்படின்னு சொல்றது. அதாவது ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனாவும் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டையும் மர்ஜ் பண்ணி வந்தது தான் இந்த ஸ்கீம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அடிஷனலா கொடுக்கறதுக்காகவும், அது போக ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு கீழே என்னென்ன வந்திருக்குன்னா, ஃபுட் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும், அது போக கண்டினியூஸான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி தரணுங்கிறது இந்த மெயின் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்து லெவலில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. லைக் பஞ்சாயத்து அப்படிங்கிறதே ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிட் தான். ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிக்ட், பிளாக் அண்ட் வில்லேஜ் லெவலில் தான் இதை வந்து இது பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல 3 டயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 20% வந்து ரிசோர்சஸ் வந்து ஷேரிங்ல வரும். இன்டர்மீடியட் பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 30%, கிராம் பஞ்சாயத்து வந்து 50% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா. சடாக் அப்படிங்கிறது என்னன்னா ரோடு. இது வந்து ஹிந்தி வேர்ட் தான். சடாக்ங்கிறது ரோடு. இது ஸ்டார்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 25th December 2000. அப்ப ரோட் போடுறது அதோட மெயின் அப்ஜெக்டிவா இருக்கும். ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் பண்ண ஸ்கீம். ரூரல் ஏரியாஸ் எல்லாத்துலயுமே வந்து ரோட் கனெக்டிவிட்டிக்காக கொண்டு வந்திருப்பாங்க.
இதோட மெயின் எய்ம் பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிளெயின் ஏரியாஸ் அப்படிங்கிறது 500% கிட்ட வரைக்கும் அவங்க அந்த ஹேபிடேஷன் கால்குலேட் பண்றது வந்து பிளெயின் ஏரியா அப்படின்னா பாப்புலேஷன் வந்து 500% கிட்ட வரைக்கும், ஹில்லி அண்ட் டெசர்ட் ஏரியா அப்படின்னா 250% வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹேபிடேஷன் எடுத்துட்டு ரோட் கனெக்டிவிட்டி வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம். இது ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1972 to 73. இது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஷேர் பாத்தீங்கன்னா 75:25 ரேஷியோல வந்து 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. ட்ரவுட் ப்ரோன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதை எப்படி கேரக்டரைஸ் பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து சாயில் எரோஷனா இருக்கலாம், இல்லைன்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ், என்வரான்மெண்டல் டிகிரேஷன், இந்த மாதிரியான பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்க லேண்ட் ஆகட்டும், வாட்டர், லைஃப் ஸ்டாக் ரிசோர்சஸ் எல்லாமே ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், எதையும் வேஸ்ட் இல்லாம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது. அது போக இந்த ஸ்கீம் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்காலஜிக்கல் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்றது மூலமா பீப்புளோட இன்கம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அவங்களோட லைவ்லிஹுட் ஸ்டாண்டர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து லைவ்லிஹுட் செக்யூரிட்டி ஆகட்டும், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதோட ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1977. இதுவும் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம் தான். ஆனா இது ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ஏரிட் ஏரியாஸ்ல தான் அதை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் வந்து 75:25 ரேஷியோல இருக்கும். இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லேண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டி தான். அந்த லேண்டை கன்சர்வ் பண்ணி டெவலப் பண்ணும் அப்படிங்கறது இந்த ஸ்கீமோட மேஜரான அப்ஜெக்டிவா இருக்கும். இதை வந்து பீப்புள்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் தான் பீப்புள்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும்போது கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸும் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த இவங்க அசட்னு சொல்றது வந்து அந்த லேண்டை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இதோட சோஷியல் ஆடிட் யார் பாத்துப்பாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து இதோட சோஷியல் ஆடிட்டிங் ஒர்க் எல்லாமே பாத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கப்பாட், கவுன்சில் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரூரல் டெக்னாலஜி. இது 1986ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து மர்ஜர், அதாவது 2 ஸ்கீமோட மர்ஜர் தான் இதுவும். எதுன்னு பாத்தீங்கன்னா கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கவுன்சில் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் டெக்னாலஜியும் பீப்புள்ஸ் ஆக்ஷன் ஃபார் டெவலப்மெண்ட் இந்தியா, இந்த 2 மர்ஜ் பண்ண ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இது கிட்டத்தட்ட ஒரு அட்டானமஸ் பாடி மாதிரி தான், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வரும். இதோட எய்மே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து கோஆர்டினேட் பண்றதா, வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், இது 2 ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணி கேட்டலைஸ் பண்ண வைப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூரல் ஏரியாஸை வந்து டெவலப் பண்றதுக்காக, நேம்லயே இருக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸும் மற்ற ரூரல் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸும் இருக்கு. ஸோ ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட இயரும் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் கிளாரிட்டியா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.